ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்னம் வகைகள். இன்னைக்கு நம்ம கருவாடு தொக்கு செய்ய போகிறோம். அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ வானல் வச்சுருக்கோம். வானல் சூடானதுமே எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடேறிக்கு நம்ம கடுகு போட்டுக்கலாம். கொஞ்சம் ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கோம் சின்னதா. அதுவும் ஒரு பச்சை மிளகாய் வச்சுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுமே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கி பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா இந்த 2 தக்காளி இதை நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சமா மஞ்சள் மட்டும் சேர்த்துக்கலாம். ஏன்னா உப்பு போட்டால் கருவேப்பிலை உப்பு இருக்கும், அது உப்பு போட தேவையில்லை. இப்போ கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளிலாம் நல்லா வதங்கிருச்சு, தொக்கா இருக்கு. இப்போ நம்ம கருவாடு நல்லா கிளீன் பண்ணி வச்சிருக்கோம். வறுக்கிற கருவாடு மாதிரி வாங்கி போட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாய் போட்டுக்கலாம். உப்பு கொஞ்சமா போட்டுக்கோங்க. ஏன்னா அந்த கிரேவிக்காக கொஞ்சமா போட்டுக்கோங்க. இதுல லைட்டா தண்ணி ஊத்திக்கலாம். கருவாடு கொஞ்ச நேரம் வேகட்டும். இப்போ கொஞ்சம் நம்ம மூடி போட்டுடலாம். கருவாடு தொக்கு நல்லா ரெடி ஆயிடுச்சுங்க. கருவாடும் நல்லா வெந்திருக்கு. நீங்கள் இது வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்கும். மறக்காமல் அன்னம் வகைகளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.